வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது V55 இரவு நேர பிரதான செய்திகளுடன் பொறுப்புடனும் பொது நலத்துடனும் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜிசிம். முதலில் இன்றைய செய்திகளின் தலைப்புச் செய்திகள். தாய் நாட்டின் அபிமானத்துடன் 75வது சுதந்திர தினம். சுதந்திரத்திற்கு எதிராக கொழும்பில் ஆர்ப்பாட்டமும் வடக்கில் ஏற்றப்பட்ட தேசிய கொடியும். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி ரணில் விசேட உரை. வசந்த முதலிகே மற்றும் ஸ்ரீ தம்மவுக்கு எதிராக தடை உத்தரவு. இலங்கை கடன் சுமையில் இருந்து விடுதலையாகும் சீனா உறுதி. யுக்ரைனுக்கு மீண்டும் நிதியுதவி வழங்கியது அமெரிக்கா. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்ந்தும் விரிவான செய்திகள். நாம் இழந்த பலவற்றை மீளப்பெறும் வகையில் உலக பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கைப்பற்றுவதற்கு தேவையான உபாயங்களை திட்டமிடுவது இவ்வருடத்தின் முதற்கட்ட நோக்கம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். 75வது சுதந்திர தின தேசிய நிகழ்வின் செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். புதிய மறுசீரமைப்புகளின் பயணத்துடன் 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதற்கமைய 2048ஆம் ஆண்டில் கொண்டாடப்படும் நாட்டின் 100வது சுதந்திர தினத்தில் மாற்றமடையாத அரச கொள்கையை அமல்படுத்துவது முதல் கட்ட நோக்கம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றத்திற்கு தீர்வுகளை தேடுதல் போன்ற நிரந்தர அபிலாசைகளுடன் புதிய வெளிநாட்டுக் கொள்கையை தற்போது நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் ஜனாதிபதி தனது சுதந்திர தின செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 75 வருடங்களாக பயங்கரவாதம் மற்றும் இனவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக போராடிய ராணுவ வீரர்களை இந்த தருணத்தில் கௌரவத்துடன் நினைவுகூர வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சவால்களை வெற்றி கொண்டு பொருளாதார ரீதியாக நல்லதொரு தேசத்தை கட்டியெழுப்புவதே தமது எதிர்பார்ப்பெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறுகிய இனவாதம் மற்றும் பிரிவினைவாதத்தின் மூலம் சிக்கியிருப்பது உண்மையான சுதந்திர அனுபவத்திற்கான வழி அல்லவென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்க அனைவரும் தமது உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் இதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சுதந்திர தின செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 75வது தேசிய சுதந்திர தின நிகழ்வு இன்று முற்பகல் இடம்பெற்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் சுதந்திர தின நிகழ்வு கொழும்பு காலிமுகத்திடலில் இடம்பெற்றது. நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வு இன்று காலை 7:30 மணிக்கு காலிமுகத்திடலில் ஆரம்பமானது. பிரதம அதிதிகளின் வரவேற்பு முதலில் இடம்பெற்றதுடன் முப்படை தளபதிகளும் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பிரதம நீதியரசர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். வது தேசிய சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்பதற்காக பொதுநலவாய நாடுகளின் பொதுச் செயலாளர் பெட்ரிசியா ஸ்காட்லாந்து உட்பட ஜப்பான், இந்தியா, பாகிஸ்தான், இத்தாலி, நைஜீரியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளின் ராஜதந்திரிகளும் கலந்து கொண்டனர். ராஜ்ய பரிபாலன சுதேஷ கடியூத்து பலசபஹா பலத்பான மாப்திய தினேஷ் குணவர்தனத்துமாගේ පැමිණීම. இதனையடுத்து பிரதமர் தினேஷ் குணவர்தன வருகை தந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாகன பேரணியொன்றில் வருகை தந்த நிலையில் சுதந்திர தின நிகழ்வில் இணைந்து கொண்டார். ගරු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා සහ මෛත්‍රී වික්‍රමසිංහ මැතිණියගේ සම්ප්‍රාප්තියයි දැන් සිදුවන්නේ. தேசிய கொடியை ஜனாதிபதி ஏற்றி வைத்ததன் மூலம் சுதந்திர தின நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதனையடுத்து பாடசாலை மாணவர்களின் ஜெயமங்கல கீதம் இசைக்கப்பட்டது. நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதன் பின்னர் ஜனாதிபதிக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் துப்பாக்கி வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டன.
මානවතා සම්මාන මුරේ ඉතිරි කොටස කරගෙන යාමට ඔබතුමාගේ අවසරය පතමි ගරු ජනාධිපතිතුමනි. முப்படை போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினரின் பங்கேற்பில் அணிவகுப்பு மரியாதையும் இடம்பெற்றது. இதில் 6410 பாதுகாப்பு உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தனர். සම්මානය මේ පෙළපාලිය සඳහා එක් කරන්නේ 55 ආරම්භ කරන ලද ජනාධිපති දජ හා ඒකක දජයන් පස්වන නිදහස් සැමරුම් උළෙල සඳහා දැන් එක්වන්නේ අද ලෝකයේ විශිෂ්ටත හමුදාවට පමණක් පැළඳිය හැකි කමාන්ඩෝ රෙජිමේන්තුවයි. අද පස්වන නිදහස් සැමරුම් උළෙල සඳහා දැන් එක්වන්නේ විශේෂ බලකාය. විශේෂ බලකම් කණ්ඩායම අනුදින්නේ මේජර් සංජය දිසානායක. இலங்கை கடற்படை 75வது சுதந்திர தின ஆடன் கமாண்டர் சுனித் சமர்கோன் அனுதின லபாய். சரம உபதேசக சுனித் மரியாதை அணிவகுப்பில் செல்கின்றது. Here you can witness the Navy Marines Division commanded by Lieutenant. முப்படையினரின் வாகன பேரணி ஆரம்பிக்கும் வகையில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளும் யுத்தத்தில் அங்கவீனமடைந்த ராணுவ வீரர்களும் அதற்கு முன்பாக பயணித்தனர். රට තුළ නීතිය සාමය සුරක්ෂිත කිරීමේ දිනාගත් නිදහස සුරක්ෂිත කිරීමේ දැවැන්ත මෙහෙවරක් ශ්‍රී ලංකා පොලිසිය සිදු කරනු ලබනවා. කාර්යයන් පිහිටවමින් පොලිස් සේවාවන් කාර්යක්ෂමව ලබා දීම හමුදාව සමග ඉදිරි ආරක්ෂක බලල්ලේ සිදු කළ ක්‍රියාන්විතවලදී உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதமேந்திய வாகனங்களுடன் யுத்த உபகரணங்களை காட்சிப்படுத்தும் பேரணி முப்படையினரின் தலைமையில் நடைபெற்றது. சுதந்திர தின தேசிய நிகழ்வை வர்ணமயமாக்கும் வகையில் விமானப்படையின் வான் சாகசங்களும் இடம்பெற்றன. மரியாதை அணிவகுப்பு மற்றும் ஆயுதமேந்திய வாகனங்களின் பேரணியின் இறுதியில் சம்பிரதாயபூர்வமான பாராசூட் சாகசம் காலிமுகத்திடல் வான்பரப்பில் இடம்பெற்றது. ආසන්න ප්‍රදේශයක පැතිරී ඇති ඉලක්කපත් එකවර විනාශ කිරීමේ හැකියාව සහිත මිලිමීටර් 122 මල්ටි බැරල් රොකට් ලොන්චර් අවියයි දැන් සන්නද්ධ පෙළපාලියට එක්වන්නේ. ආවට සුවිසල් ශක්තියක් වූ යාන්ත්‍රික පාවල රෙජිමේන්තු සන්නද්ධ රථ පෙළයි. එමින්ම ත්‍රිවිධ හමුදාව දේශීයව නිෂ්පාදනය කළ සන්නද්ධ රථමින්ම යුද උපකරණ ප්‍රදර්ශනයට එක්කර තිබීම විශේෂත්වයක්. යුද හමුදාවේ නිර්මාණාත්මක හැකියාව ලොවට ප්‍රදර්ශනය කරමින් ශ්‍රී ලංකා විදුලි හා යාන්ත්‍රික ඉංජිනේරු බලකාය 2020 2021 2022 වර්ෂවලදී දේශීය නිෂ්පාදනය කරන ලද සන්නද්ධ රථයි. යුද හමුදාවේ ප්‍රථම විශේෂිත රෙජිමේන්තුව ලෙස ආරම්භ කළ කමාන්ඩෝ රෙජිමේන්තුව ප්‍රාණාපකරුවන් මුදවා ගැනීම සහ ප්‍රතිස්ථාපිත කණ්ඩායම් ක්‍රියාන්විත සඳහා යොදා ගන්නා ශ්‍රී ලංකා විදුලි හා යාන්ත්‍රික ඉංජිනේරු බලකාය නිෂ්පාදනය කළ ගිනිමග සහිත ලෑන්ඩ් රෝවර් රථයයි. 75 වන சுதந்திர தேசிய தின நிகழ்வை முன்னிட்டு கடற்படையின் சம்பிரதாய பூர்வமான துப்பாக்கி வெட்டுகள் தீர்க்கும் நிகழ்வு கடற்படையின் பாரிய கப்பலான கஜபாகு கப்பலிலிருந்து முன்னெடுக்கப்பட்டது. இன்று மதியம் 12 மணியளவில் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேராவின் கண்காணிப்பில் மரியாதை வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டன. 4 பீரங்கி குண்டுகள் உட்பட 25 துப்பாக்கி வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டன. கஜபாகு கப்பலின் கட்டளையிடும் அதிகாரி கேப்டன் இந்திக டி සිල්වාவின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. සැබවින්ම අපේ රට පිළිබඳව අභිමානයක් ගෙන එන එක පෙළට එකාමෙන් එක කණ්ඩායමක්සේ ඉදිරියට යන්න ඕන උත්සාහ කරනවා නම් රටක් හැටියට අපිත් ඒක කළ යුතුයි කියලා අපි විශ්වාස කරනවා. தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல பிரதேசங்களில் கொண்டாட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றன. மறைந்த DS சேனநாயக்காவின் உருவச்சிலைக்கும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. சுதந்திர சதுக்கத்தில் உள்ள DS சேனநாயக்காவின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ, முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பௌத்த மத வழிபாடுகள் புல்வத்த ஸ்ரீ தர்மகீர்த்தி விகாரையில் இடம்பெற்றது. பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றதுடன் விகாரையின் வளாகத்தில் நாகமரக்கன்றொன்றும் நடப்பட்டது. பம்பலப்பட்டி வஜிர பிள்ளையார் கோவிலில் சுதந்திர தின பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதில் கலந்து கொண்டார்.
மருதானை ஃபத்திமா தேவாலயத்தில் சுதந்திர தின பிரார்த்தனைகள் இடம்பெற்றதுடன் கொழும்பு உதவி ஆயர் அருட்தந்தை ஜே.டி. ஆண்டனி தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பு பெரிய பள்ளிவாசலிலும் இஸ்லாமிய வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் அமைச்சர்களான அலி ஜப்ரி, ஹாஃபிஸ் நசீர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா மேமன் சங்கம் ஏற்பாடு செய்த சுதந்திர தின நிகழ்வு கொள்ளுப்பட்டியில் உள்ள சங்க வளாகத்தில் இடம்பெற்றது. நிகழ்வின் பிரதம அதிதியாக ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் கலந்து கொண்டார். 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் பத்திரமுள்ள ஜெயவர்தனகம ஜும்மா பள்ளிவாசலில் இஸ்லாமிய மத நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஜெயவர்தனகம ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் அல்ஹாஜ் மர்ஜான் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் தலங்கம பிரதேச போலீஸ் அதிகாரி பேட்டி வீரசிங்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அத்துடன் சுமார் 100க்கும் மேற்பட்ட மூவின மாணவர்களுக்கு அபியாச புத்தகங்களும் இந்நிகழ்வின் போது வழங்கி வைக்கப்பட்டன. 75வது சுதந்திர தின நிகழ்வுகள் யாழ் மாவட்ட துரையப்பா மைதானத்தில் இடம்பெற்றது. மாவட்ட செயலகம் இதனை ஏற்பாடு செய்திருந்ததுடன் அரசாங்க அதிபர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பாடசாலை மாணவர்கள் மற்றும் படையினரின் அணிவகுப்பு மரியாதை இடம்பெற்றதுடன் சர்வமத தலைவர்களின் ஆசீர்வாத நிகழ்வும் இடம்பெற்றது. இதேவேளை சுதந்திர தினத்தை ஆதரிக்கும் வகையில் பேரணி ஒன்று யாழ் பண்ணை கடற்கரை பகுதியில் இடம்பெற்றது. தேசிய கொடியை ஏந்தியவாறு ஆரம்பிக்கப்பட்ட பேரணி யாழ் நகரை சுற்றி வலம் வந்தது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாவிதன்வழி பிரதேச செயலகத்தில் சுதந்திர தின நிகழ்வு இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் எஸ். ரங்கநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுக்கென 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அம்பாறை ஆலையடிவேம்பு பிரதேச செயலகத்திலும் சுதந்திர தின நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பிரதேசத்தின் உயர் அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டதுடன் சர்வமத பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன. மரநடுகை நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏறாவூர் நகர சபையினால் சுதந்திர தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. தவிசாளர் எம்.எஸ்.எம். சுபைர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டதுடன் மரக்கன்று நடுகை மற்றும் கழிவுகளை அகற்றும் ஊழியர்களின் பிள்ளைகளுக்கென கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வில் மாவட்ட செயலாளர் விமலநாதன் உட்பட அதிகாரிகள் பலர் பங்கேற்றிருந்தனர். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு விதை தானியங்கள் இதன்போது வழங்கப்பட்டன. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இறக்காமம் பிரதேச செயலக பிரிவில் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதன்போது வீடற்ற சமுர்த்தி பயனாளி ஒருவருக்கு 6.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடொன்று கையளிக்கப்பட்டது. கொழும்பு உள்ளிட்ட பல பிரதேசங்களில் இன்றைய தினம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. எவ்வாறெனினும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதற்கு கல்வெவ ஸ்ரீ தம்மதேரர் மற்றும் வசந்த முதலிகி ஆகியோருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. கொழும்பின் பல பகுதிகளில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. இதற்கென போலீசார் மற்றும் முப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு தடை விதித்து நுகேகொட நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது. போலீசாரின் கோரிக்கைக்கு அமைய கல்வெவ ஸ்ரீ தம்மதேரர் மற்றும் வசந்த முதலிகி ஆகியோருக்கு இந்த தடை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறெனினும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் படையணியின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலிருந்து ஆரம்பமானது. பத்திரமுள்ள தியத்த உயர்வுக்கு முன்பாகவும் அமைதி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கத்தோலிக்க அருட்தந்தையர் மற்றும் அருட்சகோதரர்களின் பங்கேற்பில் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. எல்பின்சன் மண்டபத்திற்கு அருகில் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தின் போது ஏற்பட்ட முறுகலை அவர்களை கலைப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
අදුතන් මේ පේලියක් කියව ගන්න බෑ. සමස්ත නියෝගය ලබා දීලා ඊට පස්සේ යටින් කියනවා ඒ කෙසේ වෙතත් කියන්නේ මොකද්ද? උඩ මොන දේවල් කිව්වා සාමකාමී සත්‍යග්‍රහය කරන අය. ඒකට අවහිරයක් නැහැ කියලා කියනවා. CID නිලධාරී මෙතනට ගෙනල්ලා අලුතෙන් එකතු වෙනවා කියලා කෝට්ටේට වයිලන්ට් කරලා කියලා මේකට පහර දීමක් කරන්න හදන්නේ. சுதந்திர உண்ணாவிரதம் என்ற பெயரில் சமூக செயற்பாட்டாளர்களும் சிவில் அமைப்புகளும் இணைந்து மருதானே எல்பின்ஸ்டன் மண்டபத்திற்கு முன்பாக உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தனர். நேற்று மாலை ஆரம்பமான உண்ணாவிரத போராட்டம் இரவு 10 மணி அளவில் அங்கு வந்திருந்த தரப்பினருக்கு இடையில் முறுகல் ஏற்பட்டது. இதனால் இவர்களை கலைப்பதற்காக போலீசார் நீர்ப்பாய்ச்சி நடத்தினர். சம்பவம் தொடர்பில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையின் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக பிரகடனப்படுத்தி தமிழர்களுக்கான தீர்வுகளை வலியுறுத்தும் வகையில் யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி எதிர்ப்பு பேரணி ஒன்று இடம்பெற்றது. தமிழருடைய வரலாற்றிலே போர்த்துகேயர், இங்கிலாந்தர், பிரித்தானியர், சிங்களவர்கள் எங்களுடைய தேசத்தை அடிமையாக்கி இன்றைக்கு அந்த அடிமை நிலைமை எல்லையை மீறி மக்கள் இந்த 75வது சிங்கள தேசத்துடைய அடிமையாக்குகின்ற தினத்தை நாங்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். அத்துடன் யாழ் பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தின் தலைமையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டு ஹர்த்தால் முன்னெடுக்கப்பட்டது. சுதந்திர தினத்தை இருள் சூழ்ந்த சுதந்திர தினம் என பிரகடனப்படுத்தி இலங்கை தமிழரசு கட்சி மேற்கொண்ட ஆர்ப்பாட்டம் மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்றது. கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மக்களுடைய முடிவுக்காக எவரோடு பேச வேண்டி இருந்தாலும் நாங்கள் பேசுவோம். இது புரியாத பலர் அதன் நாங்கே பேச்சுவார்த்தை பிறகு போராட்டம் இரண்டையும் ஒன்றாகவே செய்வோம். அப்படியாகத்தான் பல நாடுகளுக்கு முடிவு கிடைத்தது. இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் நாங்கள் சொல்லுகிற செய்தி, அமைதி வழியிலே, அறவழியிலே, அஹிம்சை வழியிலே நாங்கள் பாரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் முன்னெடுக்கிற போராட்டம், இந்த போராட்டத்தோடு நாட்டு மக்கள் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூவலையும் நான் விடுகிறேன். நேற்றைய இரவு மரதானையிலே இன்று சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கு எதிராக பல சிங்கள மக்கள் சத்தியாகிரகம் செய்தார்கள். அவர்களை குண்டர்கள் சென்று தாக்கினார்கள். குண்டர்கள் போய் தாக்குகிற அதே வேளையிலே போலீசாரும் சென்று நீர்த்தாரை அடித்து அவர்களை விரட்டி அடித்து அவர்களை தாக்கினார்கள். 75 வருடங்களாக தமிழினத்துக்கு தான் சுதந்திரம் இல்லை என்று நாங்கள் சொல்லிக் கொண்டே இருந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டிலே எண்ணிக்கையிலே பெரும்பான்மையாக வாழுகிற சிங்கள மக்களும் எங்களுக்கும் சுதந்திரம் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். தனியொருவனுக்கு சுதந்திரம் இல்லையே விவாகத்திலேயே ஒழித்திடுவோம். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சர்வதேச நாடுகள் பல தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளன. இலங்கையின் சுதந்திர தினத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை பலப்படுத்தி அதனை விரிவுபடுத்த எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியின் சுதந்திர வாழ்த்து செய்தியை அந்நாட்டிற்கான அரசியல் விவகார உப ராஜாங்க செயலாளர் விக்டோரியா நோலன் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் சுதந்திர தின வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளார். Vanakkam. Assalamu alaikum. I offer heartfelt congratulations to the government and people of Sri Lanka on this momentous occasion, the 75th anniversary of your independence and our 75 years of diplomatic relations. For decades, our countries have worked together toward mutual goals like protecting the environment, building trade, and maintaining a free and open Indo-Pacific. And in these challenging times, the U.S. has stood by Sri Lanka with over $240 million in new assistance last year, like fertilizer for farmers, food for school children,
and loans for small businesses. We reaffirm our continued support and look forward to many more years of people, progress, and partnership together. அனைத்து இலங்கையர்களுடனும் இந்தியா இணைந்து செயற்படும் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லி சுதந்திர தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். இலங்கையின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்நாட்டின் சகோதர சகோதரிகளுக்கு இந்தியா தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. இலங்கை மற்றும் பிரித்தானியாவுக்கு இடையிலான உறவை தொடர்ந்தும் விரிவுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாக இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சாரா ஹூல்டன் தனது சுதந்திர தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கைக்கான சீன தூதரகம் உட்பட மேலும் பல தூதரகங்களும் உயர்ஸ்தானிகர் அலுவலகங்களும் சுதந்திர தின வாழ்த்து செய்திகளை வெளியிட்டுள்ளன. 2022 மற்றும் 2023 வருடங்களுக்கென இலங்கை செலுத்த வேண்டிய கடன் மற்றும் வட்டியை அறவிடாது இருக்க சீனா தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய குறித்த 2 வருடங்களுக்கென கடன் செலுத்துவதற்கு நீண்டகால திட்டம் ஒன்று இலங்கையின் நிதி அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சீன வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. சீனாவின் எக்ஸிம் வங்கி மூலம் இருதரப்பு கடன் உரிமையாளரான இலங்கையில் நிதி மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை தேசிய கொள்கையடங்கிய ஆவணத்தை வழங்குவதன் மூலம் குறித்த 2 வருடங்களுக்கும் என செலுத்த வேண்டிய கடனுக்கான சேவை காலம் ஒன்றை பெற்றுக் கொடுக்கும் திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த காலப்பகுதியில் இலங்கைக்கு வங்கி கடனுக்கென செலுத்த வேண்டிய அடிப்படை மற்றும் வட்டி கொடுப்பனவுகள் செலுத்த வேண்டியதில்லை. கடன் சுமையிலிருந்து இலங்கை மீள்வதற்கு குறுகிய கால சலுகையை வழங்கும் விதத்தில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சீன வெளி விவகார அமைச்சின் பேச்சாளர் மாவை நிங் தெரிவித்துள்ளார். குறித்த காலப்பகுதியில் மத்திய மற்றும் நீண்டகால கடன் குறித்து இலங்கைக்கு நட்புறவுடன் கூடிய ஆலோசனையை வழங்க எக்ஸிம் வங்கி இணக்கம் வெளியிட்டுள்ளது. இலங்கை கடனிலிருந்து மீள்வதற்கு சீனா தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கும். சர்வதேச நாணய நிதியத்துடன் கடன் கோரும்போது இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என எக்ஸிம் வங்கி உறுதிப்படுத்தியுள்ளது. அதேபோல் இலங்கையில் எழுந்துள்ள பொருளாதார நெருக்கடி நிலை குறித்து கூடிய கவனம் செலுத்தியுள்ளதுடன் விரைவில் கடனை வழங்குமாறு நாம் சர்வதேச நாணய நிதியத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளோம். இலங்கை கடனிலிருந்து மீள்வதற்கு சீனா ஒன்றிணைந்து ஒத்துழைப்புகளை வழங்க முன்வரும். இதற்கென உரிய நாடுகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து செயற்படுகின்றோம். இத்துடன் V55 இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 12:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.